ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோயா 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 45 நிமிஷம் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் நான், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் கர்ட் ஆட் பண்ணுறதுனால நம்ம இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதில் ஆட் பண்ணல. ஸோ தண்ணி சேர்க்காமல் எல்லாம் கலந்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் நீங்கள் லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தயிர்லாம் சேர்த்தனால நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ அது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க, ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் சில்னஸ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மேரினேட் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா போடுங்க, அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா குக் ஆகணும். 5 மினிட்ஸ் ஆனதும் நல்லா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ அப்போ நீங்கள் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா வடிஞ்சதுமே இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி பொன்னிறத்துக்கு வந்ததுமே அதை எடுத்துருங்க. எண்ணெயை நல்லா இழுத்துடணும். எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, கிட்ஸுக்கெல்லாமே ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தி கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக பெப்பரும் லெமனும் கூட, பெப்பரும் லெமனும் சிக்கன் 65க்கு டஃப் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.